நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க யார்கிட்ட கேட்டாலும் அதை சொல்லிடுவாங்க. சௌத்ரி நிவாஸ்னா எல்லாருக்குமே தெரியும். அப்படியா? அப்படின்னா இந்த சொத்து உங்க பொண்ணோட பேர்ல இருக்கு? ஆமா, அவ பேர்ல தான் இருக்கு. அப்புறம் அப்படியே நிறைய பேர் அந்த ப்ராப்பர்ட்டி பின்னாடியும் இருக்காங்க. ஆனா பாபா, அந்த இடத்த நாங்க உங்களுக்கு தான் தருவோம். அந்த இடத்துல இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா அதை விட வேற நல்ல விஷயம் என்ன இருக்க போகுது? அப்புறம் அது நீங்க பல கோடி கொடுத்து வாங்க போறீங்க. எங்களுக்கு வேற என்ன வேணும்? நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப ஏன் பொண்ணு உங்க ட்ரஸ்ட் பேர்ல அந்த இடத்தை எழுதி வச்சிருவா. ஓஹோ. பாபா ஒரு நிமிஷம், நான் போன் எடுத்துட்டு வரேன். நீங்க எங்க போயிடாதீங்க. அக்கா, நான் தான் சொன்னேன்ல, இந்த அம்மாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு பெரிய பிளான் பண்றாங்க. இவங்க யார் கூட மோதுறோம் தெரியாம மோதுறாங்க. இனிமே பாருக்கா, சொடக்கு போடுற நேரத்துல இவங்களோட விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க பாபா, நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க உங்க போன் நம்பர் கொடுங்க. இவ எங்க மடத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்துருவா. அது கொடுத்துருவாரு. எங்க மடத்துல உள்ளவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுன்னா அப்புறம் ஆசிரமம் உங்களோட இடத்துலயே நாங்க கட்டுவோம். ததாஸ்து. சரிங்க, ரொம்ப நன்றிங்க பாபா. இந்தாங்க என்னோட நம்பர். கிளம்பலாமா பாபா? ஜெய் சாய்ராம். போங்க பாபா. அக்கா, எனக்கு இப்போ என்ன தோணுது தெரியுமா? அந்த ஸ்வேதா போய் ஒன்று இல்ல நாக்கணும். முதல்ல ஸ்வேதா இந்த வீட்டை அவ பேருக்கு மாத்திக்கிட்டா. இப்போ அவ அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டை விற்கவே பிளான் பண்ணிட்டாக்கா. அக்கா, நீ ஏன் இன்னும் மௌன விரதத்துல இருக்க? நான் சொல்றது சரிதானே? கிளம்பு, நம்ம உடனே நம்ம வீட்டுக்கு போய் ஸ்வேதாவோட பிளான வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். வேண்டாம் மாலதி, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் இல்ல ஸ்வேதா கிட்டயும் இதை பத்தி பேசக்கூடாது. ஆனா ஏங்கா? இங்க பாரு மாலதி, ஒருவேளை பாட்டி ஸ்வேதா பேர்ல வீடு எழுதி வச்சிருந்தாங்கன்னா அது அவங்க யோசிச்சுதானே பண்ணிருப்பாங்க. மருமகளோட ப்ராப்ளம் மொத்த வீட்டோட ப்ராப்ளம். ஆனா அவ ஏமாத்தி எல்லார் கண்ணிலயும் மண்ணு தூவிட்டு இருக்காளே. நல்லா தெரியுது மாலதி. ஆனா ஆனா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இப்ப நிச்சயமா இதை பத்தி சொல்லவே கூடாது. எல்லாரோட மனசும் கஷ்டப்படும். அப்புறம் டென்ஷன் தான் அதிகமாகும். அப்புறம் தாமோட மனசும் உடைஞ்சிடும். உனக்கு நல்லா தெரியும்ல அவன் ஸ்வேதாவை எவ்வளவு விரும்புறான்னு. அதுக்கு என்ன பண்றது? இந்த சூழ்ச்சியை நடக்க விட சொல்றியா? நம்ம வேற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணணும். அதனால வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதே மாதிரி ஸ்வேதாவும் அவளோட தப்ப உணரணும். நம்ம அவளை அன்பால திருத்தணும் மாலதி. அவளுக்கு குடும்பம் உறவுகளோட அருமையை உணர்த்தணும். அவளுக்கு நம்ம காசு மட்டும்தான் இந்த உலகத்துல முக்கியன்றத மாத்தணும். குடும்பம் புருஷன் தான் இந்த உலகத்திலேயே பெருசுன்னு நிரூபிக்கணும். அக்கா, எனக்கு என்னமோ உன்னோட இந்த பிளான் சக்சஸ் ஆகும்னு தோணல. அந்த ஸ்வேதாவுக்கு அவ புருஷன் குடும்பத்தை பத்தின அக்கறை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டான். மாலதி, ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பு இல்லையே. எதுக்குக்கா இந்த தேவையில்லாத முயற்சி? டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், ரிசல்ட்டும் ஒண்ணு கிடைக்க போறது இல்ல. ரிசல்ட் கிடைக்கும், பொறுமையாரு. அதுவும் இல்லாம நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும். இல்லைன்னா நம்மள யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். வா போலாம். நான் தான் சொல்றேன்லக்கா, இது சைலண்டா இருக்க வேண்டிய நேரம் இல்ல. இந்த ஸ்வேதா அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. அக்கா,
சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? வா ஸ்வேதா, இப்போ நமக்கு லாட்டரி அடிச்சிச்சுன்னு நினைச்சுக்கையே. நம்ம வீட்டுக்கு பனாரஸ்ல இருந்து 2 சாமியாருங்க வந்தாங்க. அவங்களுக்கு ரிஷிகேஷ்ல கங்கை நதி ஓரமா ஒரு இடம் வேணுமா. ஒரு ஆசிரமம் திறக்க போறாங்களாம். அடம்மா, இடம் மட்டும் எதுக்கு? கெட்டின பில்டிங்கோட ரெடியா இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க நேரடியா ஆசிரமமே ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இங்க வந்திருக்கிற 2 அக்கா தங்கச்சியும் ஊருக்கு கிளம்பி போகட்டும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்கிறவங்கள பத்தி கவலையே இல்ல. இங்க இருக்கிற மத்த எல்லாரையும் எந்த நேரத்துல என்னால வெளியே அனுப்ப முடியும். ஏன்னா இப்ப இந்த வீடு என் பேர்ல இருக்கு, என்னோடது. இதுல வேற யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ ஸ்வேதா, என்னாச்சு? ஏன் சைலண்ட் ஆயிட்ட? அம்மா, அது அந்த அந்த புதருக்கு பின்னாடி இருந்து என்ன யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. அங்க யாரோ இருக்காங்க. அட, பூனை ஏதாவது இருக்க போகுது. ஒரு கல் எடுத்தடி ஓடி போயிடும். சரி, ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஓடி போயிடுச்சா? அது ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்கம்மா. இன்னைக்கு வேற ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? ஸ்பெஷலரா முதல்ல சொல்லிட்டேனே. இப்ப வேற என்ன ஸ்பெஷலா சொல்றது? சரிம்மா, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசவா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரியா? பை. சரி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு என்னோட பர்த்டே. அது கூட அம்மாவுக்கு ஞாபகமே இல்ல. அப்புறம் இந்த தாமு, அவன சுத்த வேஸ்ட். அவன அத மறந்துட்டா. அப்படியா? இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு என்ன பண்ணணும்னு. இப்ப பூனை மேல கல்ல தூக்கி எறிஞ்சா பூனையும் வேலையை காட்டும்ல. எல்லாருமே வேஸ்ட். யாருக்குமே ஞாபகம் இல்ல. இன்னைக்கு என்னோட இது வாழைப்பழத்தோட யார் இங்க போட்டது? கண்டிப்பா கண்டிப்பா அந்த தாமு வேலையா தான் இருக்கும். ஐயோ அம்மா, என் இடுப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முகத்தை பாரு, பாலப்பழத்தோட காலை வச்சு கீழே விழுந்துட்டேன். அப்போ நான் உன்னோட மூஞ்ச பார்க்காம போயிட்டேன். கொஞ்சம் வாயை மூடு தாமு. நான் எப்படி விழுந்து தெரியுமா? எப்படி வலிக்குது. அதோட என்னோட ஃபேவரட் சரி அழுக்காயிடுச்சு. உனக்கு என்னடா சிரிப்பு வருதா? சரி, அதை விடு. இன்னைக்கு ஏன் நான் இந்த ஃபேவரட் சாரியை கட்டியிருக்கேன்னு கேட்க மாட்டியா? ஏன்? ஏன்னா இன்னைக்கு நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஸ்வேதா, உன் சாரி அழுக்காயிடுச்சுன்னா போய் அதை சேஞ்ச் பண்ணிக்கோ. இதுக்கே இவ்வளவு டிஸ்கஸ் பண்ற? இன்னைக்கு யாருக்கும் பர்த்டேவும் இல்ல ஆனிவர்சரியும் இல்ல. ஏதாவது ஒரு சாரியை போய் சேஞ்ச் பண்ணிக்கோ. இன்னைக்கு என்னோட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, நான் வரும்போதே நான் இங்க வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்.
ஆனா இப்ப வரைக்கும் அவங்க வரவே இல்ல. அவங்க வரட்டும், என்ன பண்றேன்னு பாரு. சுரேஷ், ஹலோ. சுரேஷ் சொல்லு. ஜில்லை, இன்னைக்கு உன்னை பார்க்க வர முடியாது. ஏன்னா ஜீவிதாக்காவும் மாலதி அக்காவும் சண்டிகர்ல இருந்து வந்திருக்காங்க. மாலதி, நீ ஏன் தாமு கிட்ட ஸ்வேதாவோட பர்த்டேவை சொல்லாம மறைச்ச? அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்குக்கா. ஸ்வேதாவுக்கு பாடம் கத்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணுக்கு அவளோட புருஷனும் அவளோட குடும்பமும் தான் ரொம்ப முக்கியம்னு நான் புரிய வைக்க நினைக்கிறேன்க்கா. ஆனா அவ எல்லார் கண்ணிலையும் மண்ணு தூவிட்டு இருக்கா. மாலதி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவளோட பர்த்டே. இன்னைக்கு அவளோட ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாம்ல? அவ யார் பத்தியாவது கேர் பண்ணாளா? மத்தவங்க ஃபீலிங்ஸ் அவ புரிஞ்சுக்கிட்டாளா? எல்லாரையும் முட்டாளாக்க அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு அவளை பத்தி யோசிக்கணும்? அக்கா ப்ளீஸ் என்ன தடுக்காத. நான் நினைக்கிறது நீ என்ன பண்ண விட. ஓ காட், நீங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் தான் இப்படி மழுப்பிட்டு இருப்பீங்க? உண்மை என்னவோ அதை சொல்லுங்க. அது அத்தா, அது வந்து நம்ம ரொம்ப நாளா எங்கேயும் சுத்தி பார்க்க போகல. அதுவும் இல்லாம நமக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு ஐடியா பண்ணோம், அவ்வளவுதான். ஓ, அப்ப இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? எங்க போனோமோ போயிட்டு வாங்க. அது சரி, நீங்க 2 பேரும் எங்க போக நினைக்கிறீங்க? அது எங்க போகணும்னு நினைக்கிறோம்னா, விஸ்வா நீயே சொல்றா, எங்க போகணும்னு நினைக்கிற? அத்தை கிட்ட சொல்லு. அண்ணா, நான் எங்க வேணாலும் போவேன். உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது இருந்தா அத்தை கிட்ட சொல்லுங்க. எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நீயே சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு. எந்த இடம் அத்தை? இருக்கு, ஆனா நான் ஏன் சொல்லணும்? பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்களேன். அப்படி என்ன இடம் அது? வினய், உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. இந்த விஸ்வா தான் எப்பவும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். குழந்தைல இருந்தே இவன் இப்படிதான். அதான் நீ எங்க போறன்னு நினைக்கிறியோ அங்க போயிட்டு வாப்போ. ஆனா எங்க அத்தை? அங்கதான் எங்க உங்க 2 பேரோட மனசு இருக்கோ அங்க. எங்க மனசா? எங்க மனசு எங்க இருக்க போகுது? டைரக்டா சொல்றதுக்கு வெக்கமா இருக்குல்ல? அதனாலதான் 2 பேரும் ரொம்ப நேரமா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் வெளியில போறத பத்தி பேசுனீங்கல்ல, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எங்க போக நினைக்கிறீங்க, யாரோட ஞாபகம் உங்களுக்கு வருதுன்னு. போங்க போங்க. அது மட்டும் இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீங்க 2 பேரும் ரிஷிகேஷ்க்கு போறீங்கன்னு. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அத்தை. தேங்க்யூ. தேங்க்யூ அத்தை. தேங்க்யூ அத்தை. உண்மைதான். ஜீவிதாவும் மாலதியும் இந்த வீட்டுக்கு வந்ததும் இந்த வீட்டுக்கே வெளிச்சம் வந்துருச்சு இல்லையா? என்னால முடிஞ்சா அவங்கள நான் திருப்பி அனுப்பவே மாட்டேன். பாட்டி, இந்த ஊர்ல பர்த்டேலாம் எப்படி கொண்டாடுவீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க டிவில எல்லாம் பாத்திருப்பீங்களே, சீரியல்ஸ்ல, அதாவது நிறைய பேர் வருவாங்க, கிராண்டா பார்ட்டி கொண்டாடுவாங்க, ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா அலங்கரிப்படுவாங்க. ஒருவேளை எங்கேயும் அப்படிதான் நடக்குமா? ஆமா, நீ ஏன் திடீர்னு பிறந்த நாளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற? ஏன்னா ஸ்வேதா என்ன சொல்ல வரானா, அடுத்த மாசம் நம்ம தாமோட பர்த்டே இல்ல, அவனோட பர்த்டேவை ஸ்வேதா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறா. ஹவ் ஸ்வீட் ஆஃப் யூ ஸ்வேதா. யார் இந்த காலத்துல புருஷனை இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க? அப்புறம் ஸ்வேதா, இன்னைக்கு நீ லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்க? கடவுளே, இன்னைக்கு என்னோட பர்த்டே, நானே சமைக்கணுமா? அக்கா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்களும் ஜீவிதாக்காவும் வந்திருக்கீங்க, அப்ப நம்ம ஸ்பெஷலா சமைக்கணும்ல, அதனால பன்னீர் பட்டர் மசாலா, ஸ்வீட்டுக்காக பாயசம் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனா பாரு ஸ்வேதா, எனக்கும் ஜீவிதாக்காவுக்கும் பன்னீரும் பாயசமும் சுத்தமா பிடிக்காது. ஒருவேளை நீ எங்களுக்காக ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீன்னா பாவக்காய் கூட்டு பண்ணி கொடு, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது, பாவக்காவா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, பெரிய குண்டாவுல பண்ணி வை. அட போமா, சீக்கிரமா ரெடி பண்ணி வை போ. சரி,
நான் இப்பவே போய் ரெடி பண்றேன். நீங்க ரிஷிகேஷ் வந்துட்டு இருக்கீங்களா? அதுல என்ன அவசியம் இருக்கு விஷ்வா? இங்க பாரு, எல்லாரும் இவனால பொண்டாட்டியை விட்டு 2 நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு பேசுவாங்க. இங்க பாரு, நீ வராத. நாங்க 2 பேரும் 2-3 நாள்ல திரும்ப வந்துருவோம். நீ இல்லாம 2 நாள் எப்படி ஓடும்? சரி, அதை விட நாங்க ரிஷிகேஷ் வந்து ரொம்ப நாளாச்சு. சித்தியை பார்ப்போம், சித்தப்பாவை பார்ப்போம். பெரிய பாட்டி, தாமு இவங்களா இருந்தா என்ன ப்ராப்ளம்? விஷ்வா, உன் மூளைக்கு ஏன் இந்த விஷயம் ஏறவே மாட்டேங்குது? நான் தான் சொல்றேன், நீங்க வர வேண்டான்னு. ஏன் ரிஷிகேஷ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஏதாவது புது நோய் பரவி இருக்கா? மலேரியா பரவி இருக்கா? என்ன ப்ராப்ளம்? இங்க பாரு, இங்க எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, உனக்கு தெரியுமா? அப்புறம் அதுவும் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கட் ஆயிடும். ஒவ்வொரு நாள் 4 மணி நேரத்துக்கு கூட கரண்ட் இல்லாம போகுது. எங்க வீட்டு நிலைமை இப்படி இருக்கு. அப்புறம் நீங்க நாள் முழுக்க ஏசிலேயே இருக்கிற ஆளுங்க, உங்களால எப்படி இங்க இருக்க முடியும் சொல்லுங்க? அப்படியா? இது மாலதி, இங்க சண்டிகர்ல ரிஷிகேஷை விட ஜாஸ்தி சூடு இருக்கும். அது எங்களுக்கு பழகி போனது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாமா, ஒரு நிமிஷம் அக்கா கிட்ட பேசுங்க. பேசுக்கா. சொல்லுங்க வினய், உங்க 2 பேருக்கு இப்ப என்னாச்சு? இங்க ரிஷிகேஷ்ல ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கு. உங்க 2 பேராலையும் இதை தாங்கிக்கவே முடியாது. ஆமா மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப கூட இங்க கரண்ட் இல்ல. ஆனா எனக்கு என்னமோ ஃபேன், கூலர் எல்லாமே ஆன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல கிளைமேட். என்னாச்சு? 2 பேரும் பேய பார்த்த மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறீங்க. சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லாம இருக்குமா என்ன? பொண்டாட்டியை தேடி புருஷன் வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷம். கஷ்டப்பட்டு நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எங்களை அழைச்சுக்க மாட்டீங்களா? மாலதி, ஜீவிதா, 2 பேரும் எங்க இருக்கீங்க? அடடே, வினய், விஸ்வா, நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வரீங்கன்னு சொல்லவே இல்லையே. சும்மாதான் நினைச்சோம் வந்துட்டோம். அட, என்ன ஆச்சரியமா இருக்கு. ஆசீர்வாதம். நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஹே தாமு, விஸ்வா மாமா, வினய் மாமா. ஹாய். எப்படி இருக்கீங்க வினய் மாமா? எப்படிடா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அட, என்னமா பாத்துட்டு இருக்கீங்க? 2 பேரும் அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, ஃப்ரெஷ் ஆகட்டும். தாமு, நீ போய் அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பார்க்க சந்தோஷமா இல்ல? என்ன வினய், உங்களை பார்க்க சந்தோஷமா இல்லாம இருக்குமா என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு இது ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். உண்மையா? உண்மையா? என்ன மாலதி, ஏன் போய் சொல்ற? அதெல்லாம் விஷ்வா, நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு ப்ளீஸ். மாலதி, நீ இங்க வந்ததுல இருந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கிளைமேட்டும் பக்காவா தான் இருக்கு. ஆனா நீ ஏன்? விஷ்வா, இங்க பாரு, நான் வந்து ப்ளீஸ், நீங்க 2 பேரும் உங்களோட சண்டே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நான் எல்லா உண்மையுமே சொல்றேன். அது என்னன்னா விஸ்வா, இங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனாலதான் நாங்க 2 பேரும் நீங்க இங்க வரத விரும்பல. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? நான் சொல்றேன் மாமா. அது இந்த ஸ்வேதா இருக்கால, இவளால தான் எல்லா ப்ராப்ளமும் வந்திருக்கு. இவ மொத்த வீட்டையும் அபகரிக்க பாக்குறா. Are you serious, ஸ்வேதா? ஆமா வினய், நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. வீட்ல நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அதனாலதான் நீங்க 2 பேரும் இங்க வரத நாங்க 2 பேரும் விரும்பல. இங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா அதை நாங்க 2 பேருமே சரி பண்ணிடுவோம்.
உங்களுக்கு நாங்க டென்ஷன் கொடுக்க வேண்டாம்னு நினைச்சோம். இல்ல நீ என்ன பேசுறீங்க? உங்க 2 பேரோட ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் என்னன்னா, இதுல நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, உங்க கூட நாங்களும் இருக்கோம். என்னன்னா